கடவுள் அப்போதுதான் உலகத்தை படைத்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது 4 வானதூதர்கள் கடவுளை பார்க்க வருகிறார். முதலாவது வானதூதர் அறிவியலின் அடிப்படையிலே ஒரு கேள்வியை கேட்கிறார். கடவுளே, நீங்கள் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறீர்? கடவுள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. இரண்டாவது வானதூதர் தத்துவத்தின் அடிப்படையில் கேள்வியை கேட்கிறார். கடவுளே, நீர் ஏன் இந்த உலகத்தை படைக்கிறீர்? கடவுள் அதற்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. மூன்றாவது வானதூதர் சுயநலத்தின் அடிப்படையிலே, கடவுளே, இந்த உலகத்தை படைத்து முடித்ததும் என்னுடைய பொறுப்பில் இதை நீர் விட்டு விடுவீரா என்று கேட்கிறார். கடவுள் அதற்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. நான்காவது வானதூதர் கடவுளிடம் ஞானத்தின் அடிப்படையில் கேள்வியை கேட்கிறார். கடவுளே, உதவிக்கு நானும் வரட்டுமா? கடவுள் சிரித்து கொண்டு வா என்றாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டிலே சீடர்கள் இயேசுவிடம் கேட்ட ஒரு கேள்வி: இத்தனை நபர்களுக்கு நாம் எவ்வாறு உணவு கொடுப்பது? உண்மையாகவே அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் இருந்தால் உணவு கொடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகிறார். இறை அன்பு என்பது பிறரன்பிலும் வெளிப்படும், அதுதான் யதார்த்தம். அவ்வாறு கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே மனிதராக அவதரித்தார். தண்டம் வந்த எல்லா விதமான நோயாளிகளையும் கைகளை வைத்து குணப்படுத்துகின்றார். 3 நாட்கள் அந்த மக்கள் எதுவுமே உண்ணாமல் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார். இது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எப்பேற்பட்டு போனாலும் கவலை இல்லை, அவர் பசியோடவே வீட்டிற்கு செல்லட்டும் என்று இயேசு விட்டுவிடவும் இல்லை. அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். ஆனாலும் அந்த பரிவு மட்டும் பத்தாது, அவர்களிடமிருந்து உதவியும் தேவைப்படுகிறது. எனவே தான் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இதோ எங்களிடம் சில அப்பங்களும் மீன்களும் இருக்கிறது என்கிறார்கள். எனவே அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு அதை பழுகச் செய்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வயிறார உணவு கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, கதையிலே கேட்ட வானதூதர்களைப் போல அறிவியலின் அடிப்படையிலோ அல்லது தத்துவத்தின் அடிப்படையிலோ அல்லது சுயநலத்தின் அடிப்படையிலோ தான் பல நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய அன்பு என்பது அது என்னுடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும், அதுதான் உண்மையாகவே கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கான அடையாளம், அர்த்தம். இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட செயல் நிறைந்த வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். பிறரன்பு செயல்களில் ஈடுபட அழைக்கின்றார். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறரன்பு செயல்களில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் கடவுளை அன்பு செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? கடவுளுக்கு உதவி செய்வது என்பது இதோ ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதும் தான். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.